ஹாய் காய்ஸ், கிராம ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4-5 கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதில் ஒரு கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 10/12/2025 வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி ஆயிடுச்சு. 11/12/2025 ஒரு கேஸுக்கு நம்மளுடைய மதுரை நீதிமன்றம் கொடுத்த அதிரடி தீர்ப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 கேஸ் இருக்குது. அதோட அப்டேட்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நான் சொல்கிறேன். நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 பேஜ் இருக்கு. நாம வந்து பார்த்தீங்கன்னா 12 பேஜுமே பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை பெஞ்சு முன்பு 11/12/2025 கேஸ் ஹியரிங் வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு நீதிபதி பி புகழேந்தி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் போட்டிருக்காங்க, பானுமதி, நவீன்குமார், மோகனப்பிரியா, ஜீவிதா, இத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. யார் மேல போட்டிருக்காங்க? தமிழக அரசு செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அடுத்து ஆணையர் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்னா அடுத்து செகண்ட் பேஜ் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸாக இருக்கட்டும், கேஸ் நம்பராக இருக்கட்டும், சில தகவலை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சு தான் போட வேண்டியது இருக்குது. ஏன்னா யூடியூபோட பாலிசி நம்மளுடைய சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைட் பண்ணி போடுறேன். இந்த 12 பேஜ் கொண்ட ஜட்ஜ்மெண்ட் காப்பி உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. இல்லையா நம்மளுடைய குரூப்பில் நான் போடுறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கங்க. வேற யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 3வது மாவட்ட ஆட்சியர் சென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் எங்கே போட்டிருக்காங்கன்னா, கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் கரூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கரூர் டிஸ்ட்ரிக்ட், திருச்சி, புதுக்கோட்டை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போட்டிருக்காங்க. சரி, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக போக, அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாவட்ட நிர்வாகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க பாருங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க. அவங்க 10வது வந்து பார்த்தீங்கன்னா 500க்கு 400 மதிப்பெண் நெட்டிருக்காங்க. இந்த கிராம பஞ்சாயத்து செயலருக்கு 400 மதிப்பெண் இருந்தாவே போதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்புறாங்க. ஆனால் இருந்தாலும் தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள செலக்ட் பண்ணலாம். அதை எதிர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா அணுகி இருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸோட சுருக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஜிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 2023 விதிகள் படி திறந்த போட்டி ஆட்கள் சேர்ப்பு மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை பின்பற்றவில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க 4வது பேஜில். அடுத்து நம்ம 5வது பேஜில் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதிவாதி தரப்புல ஆஜரான கூடுதல் வழக்கறிஞர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, 2023 விதிப்படி 3ல் 2வது பிரிவின் கீழ் திறந்த போட்டித்தன்மை கொண்ட ஆட்கள் சேர்ப்பு செயல்முறை எழுத்து தேர்வுக்கு சமமானது என்ற எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட் மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். தமிழக அரசு இந்த நேர்காணலுக்கு ஆட்கள் எடுக்கிறதுக்கு சில விதிமுறைகளை 4/9/2025 ஒரு ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க, சில வழிமுறைகள். அந்த உத்தரவின்படி 10ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு மற்றும் நேர்காணலில் பெறப்பட்ட மதிப்பெண் அடிப்படையிலே பஞ்சாயத்து செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4/9/2025 ஜிஓ நாம எல்லாமே பார்த்தோம். 10ஆவதுல எடுக்கப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் 85% கன்வெர்ட் பண்ணியும் நேர்காணல 15%, மொத்தம் 100 மதிப்பெண் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு ஜிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஜீவான் படித்தான் மதிப்பெண் கணக்கிடப்பட்டு பரிந்துரைக்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேர்காணலை பொறுத்தவரை ஜிஓவில் நேர்காணல் மதிப்பெண் எப்படி கணக்கிடப்படுகிறதுன்னு தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தேர்வு செயல்முறை சரியான நடத்தப்பட்டுள்ளது. தேர்வு செயல்பாட்டில் எந்த விதிமுறைகளும் இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மனுதாரர் பரிசீலனை மண்டலத்திற்கு வருவதில்லை என்றும், எனவே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றும் அவர் மேலும் கூறுகிறார். நம்மளுடைய அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, தேர்வு முறை சரியான முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு விதிமீறலும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீதிமன்றம் எதிர்தரப்பு சமர்ப்பிப்புகளை பரிசீலித்தது. அடுத்து பாருங்க, மாவட்ட நிர்வாகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி மனுதாரர் கிராம பஞ்சாயத்து செயலாளர் பதவிக்கு விண்ணப்பித்துள்ளார். கிராம பஞ்சாயத்து செயலாளர் தேர்வு தமிழ்நாடு கிராம பஞ்சாயத்து செயலாளர் 2023 படி விதி 3 கீழ் கிராம பஞ்சாயத்து செயலாளர் நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த தேர்ந்தெடுக்கப்படுகிறதுக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு அவங்க தான் நேர்காணல கொஸ்டின் எல்லாம் கேட்டு செலக்ட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க.
இந்த கிராம பஞ்சாயத்து செயலாளர் 2023 விதிப்படி 4/9/2025 வெளியிடப்பட்டுள்ள ஜிஓவின் அடிப்படையில் வழிகாட்டுதலின்படி 10ஆம் வகுப்பில் பெறப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் நேர்காணலில் பெறப்பட்ட மதிப்பெண்கள் அடிப்படையில் வேட்பாளர் தேர்ந்தெடுப்பதற்கு முக்கிய அளவுகோலாக சொல்லி கொடுத்துறாங்க. உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பிளஸ் நேர்காணல நீங்க எடுக்கிறது இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து பத்தில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துறாங்க. அடுத்து வந்து பத்தில எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்கன்னா 10ஆம் வகுப்பில் பெறப்பட்ட மதிப்பெண் மதிப்பீடு செஞ்சு அதை தான் வந்து பத்தில ஷார்ட் லிஸ்ட் செஞ்சு அதுல தரவரிசை பட்டியல வந்து பத்தில வெளியிடுறாங்க. அந்த தரவரிசை பட்டியல 1:5 படி வந்து பத்தில அவங்க எடுக்கிறாங்க. அதுல யார் வந்து பத்தில இறங்கு வரிசையில வராங்களோ அவங்கள வந்து பத்தில ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு போஸ்டுக்குன்னா 5 பேர் எடுப்பாங்க. இறங்கு வரிசையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் 5 பேர் இருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. அதே மாதிரி தேவைப்படும் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1:5 என்ற விதத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டா மொத்த விண்ணப்பத்தாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு அழைக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மனுதாரரை வந்து பார்த்தீங்கன்னா கோகுலகிருஷ்ணன் மார்க் லிஸ்ட் வந்து பத்திலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கேஸ் போட்டவங்க கோகுலகிருஷ்ணன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண் 439 எடுத்திருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிறது 485 மதிப்பெண் எடுத்துக்கிட்டு தான் செலக்ட் ஆகிருக்காங்க. இவங்க 439 எடுத்துட்டு நான் செலக்ட் ஆகலன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. அடுத்து பானுமதி அவங்க எம்பிசி டிஎன்சி இவங்க 481 மதிப்பெண் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்க 385 தான் எடுத்திருக்காங்க. அடுத்து நவீன்குமார் ராணுவ வீரர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 261 மார்க் தான். ஆனா அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறது 341. ஜீவானந்தா எம்பிசி டிஎன்சி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 226 மார்க்கு 472 மார்க் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. அடுத்து மோகனப்பிரியா 471 மார்க்கு ஆனா 480 தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. ஜீவிதா 455 ஆனா 480 தான் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க 5 பேர் கேஸ் போட்டாங்களோ அந்த 5 பேர்த்தோட மார்க் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எவ்வளவு செலக்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. 8வது பேஜ்ல பாருங்க. அடுத்து இந்த மனுதாரர்கள் அனைவருமே கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க நேர்காணலுக்கு கலந்துக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். இருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் தரவரிசை பட்டியல் வெளியிடாதனால இவங்க நேர்காணலுக்கு தகுதியானவர்கள் என ரிட் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் கிடைச்சது. அதனால தான் நாம செக் பண்ணோம். மேற்கூறிய நடைமுறைகள் முடிந்ததும் பொது தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு மதிப்பெண் அடிப்படையில் இறங்கு வரிசையில் வெளியிடப்படும். அறிவிக்கப்பட்ட காலியிடத்திற்கு எதிரான பட்டியல் அடிப்படையில் பரிசீலிக்கப்பட்ட பிறகு வெளியிடப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளுடைய அரசு வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா தரவரிசை பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா பதிவேற்றம் செஞ்சதா கூறுறாங்க. இருப்பினும் சரி பார்க்கும்போது இணையத்தில் வெளியிடப்பட்டதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எனவே இந்த வழக்கு நிராகரிக்கப்பட்டது. இந்த வழக்கு பிற்பகல் 1:20 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கற்றறிந்த கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் அர்த்தத்தின் பேரில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து இணையத்தில் தரவரிசை பட்டியல் வெளியிட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1:20 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இணையதளத்தில் வெளியிடதா சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா அரசு உத்தரவின்படி எதிர் மனுதாரர்கள் அதாவது தரவரிசை பட்டியல் இணையத்தில் வெளியிட்டிருந்தால் இந்த கேஸே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அரசு வந்து பார்த்தீங்கன்னா தரவரிசை பட்டியல் வெளியிடாதனால வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. 450 மதிப்பெண் எடுத்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள் அதாவது டிகிரிலாம் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படை கொண்டே இந்த பதவிக்கு நிறைய பேர் விண்ணப்பிச்சுக்கிறதா சொல்லி கொடுத்திருக்காங்க. வழக்கில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடத்தை மற்றும் வழக்கு எழுந்த விதத்தை கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்ற நியமன செலவுகளை விதிக்க முடியும் என்பது தீர்க்கமான நிலைப்பாடு. மேலே விவாதிக்கப்பட்ட அரசாங்கத்தின் உத்தரவின்படி தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருந்தால் இந்த வழக்கை தவிர்த்திருக்கலாம். இதன் அடிப்படையில் ரிட் மனுக்களை தள்ளுபடி செய்யவும் இந்த நீதிமன்றம் 5000 ரூபாய் செலவு விதிக்கிறது. நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி உத்தரவு கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடுறது அரசோட தப்பு. வெளியிட்டு தான் இவங்க கேஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த 5 பேர்த்துக்கும் 4 வாரத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 இந்த கேஸ் போடுறதுக்கு 5000 அவங்களுக்கு செலவு கொடுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 11வது பேஜ். ஒரு செயலாளர் ஊரக வளர்ச்சி சென்னைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆணையர் ஊரக வளர்ச்சி திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி வளர்ச்சி அலுவலர் திருச்சி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் கரூர் மாவட்டம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் காப்பி கொடுத்துட்டாங்க.
அவ்வளவுதான் நண்பர்களே. இதுதான் 12வது பேஜ். இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. 11/12/2025 ஆன ஆர்டர் காப்பி. நாம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும்போது ஒரு சில வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரியாததான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியலன்னா, நான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் காப்பி குடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர் 3 வழக்கு இருக்குது. அதோட காப்பீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வீடியோ போடுறேன். நம்மளோட ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.